In John's Gospel, chapter 1, we read one verse which is very, very tragic. யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்துல முதலாவது அதிகாரத்துல ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். He came to his own and his own received him not. அவர் தன்னுடைய சொந்தமானவர்களிடத்திலே வந்தார், அவருடைய சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. What a tragedy. எப்படிப்பட்டதான ஒரு விசனத்துக்குரிய ஒரு காரியம். It's really heart-rending. அது இருதயத்தையே கிழிக்கக்கூடியதாக இருக்கிறது. He came to his own and his own received him not. அவர் தன்னுடைய சொந்தமானவர்களிடத்திலே வந்தார், அவருடைய சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. So, it's mainly because there are three reasons I can say, but mainly two reasons. One, they didn't know the scriptures. அதற்கென்று மூன்று காரணங்களை சொல்லலாம், ஆனால் இரண்டு காரணங்களை முக்கியப்படுத்தி சொல்லுகிறேன். அதாவது முதலாவது, அவர்கள் வேத வாக்கியங்களை வேத வசனங்களை அறியாமல் இருந்தார்கள். Second, they didn't know the time. இரண்டாவதாக, அதாவது எந்த காலம் அதை அறியாமல் இருந்தார்கள். They had God been speaking to them. The word of God came only through them. தேவன் அவர்களோடு பேசி கொண்டிருந்தார், தேவன் அவர்கள் மூலமாய்தான் வார்த்தையை கொண்டு வந்து கொண்டிருந்தார். And yet they had not known the scriptures, understood the scriptures properly. ஆனாலும் அவர்கள் சத்தியத்தை வேத வசனங்களை சரியாக அறியவில்லை, அதை புரிந்து கொள்ளவில்லை என்பதே உண்மையாகும். And then they had not known the times of God. அதனாலே தேவனுடைய காலங்களையும் நேரங்களையும் அறியாதவர்களாக காணப்பட்டார்கள். So whole history is changed. முழு சரித்திரமும் அதனாலே மாறினது. What a tragedy. எப்படிப்பட்டதான ஒரு பயங்கர வேதனைக்குரிய காரியம். Not only this is something we read about Israel, but the same thing could happen to the church also. இஸ்ரவேல் குறித்து நாம் இதை பார்ப்பது மாத்திரமல்ல, சபைக்கும் இது நேரிடலாம். Right. So as individuals we need to be careful that we do know properly these two things. அதாவது தனிப்பட்ட நபர்களாக இந்த இரண்டு காரியங்களும் நாம் அறிந்து கொள்வது நமக்கு மிக அவசியம் என்று நாம் தனிப்பட்ட முறையில அறிந்து கொள்ள வேண்டும். So let me begin with one verse in Luke's Gospel. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலிருந்து ஒரு வசனத்தை சொல்லி நான் துவங்குகிறேன். Right. Luke's Gospel chapter 2 verses 25 over to 32. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரை. And behold, there was a man in Jerusalem whose name was Simeon. And the same man was just and devout, waiting for the consolation of Israel. And the Holy Ghost was upon him. And it was revealed unto him by the Holy Ghost that he should not see death before he had seen the Lord's Christ. And he came by the Spirit into the temple, and when the parents brought in the child Jesus to do for him after the custom of the law, then took he him up in his arms and blessed God and said, Lord, now lettest thou thy servant depart in peace according to thy word. For mine eyes have seen thy salvation, which you have prepared before the people, face of all people, a light to lighten the Gentiles and the glory of thy people Israel. லூக்கா 2:25வது வசனத்திலிருந்து, அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி உமது அடியேன் இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்குள்ளும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான்.
This is a very, very fascinating character we read in Luke's Gospel. Luke- Only in Luke's Gospel. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் மாத்திரம் இப்படிப்பட்டதான ஒரு சுவாரஸ்யமான குணாதிசயத்தை நம்மால் பார்க்க முடியும். Simeon. சிமியோன். Right? We heard Jerry sing about Simeon. சகோதரர் ஜெரி அவர்கள் சிமியோனை குறித்து பாடினதை நாம் கேட்டோம். And so Simeon was the one who came, and we find so many when Jesus was born who missed to recognize him. சிமியோனை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அநேகர் இயேசு கிறிஸ்துவை விட்டு விட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். Right? At the time in Jerusalem, there were almost about 20,000 priests divided into 24 divisions. So almost about 700 to 800 priests must have been there in the temple at that time. அந்த நாட்களிலே அதாவது தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக கிட்டத்தட்ட 20,000 அந்த ஊழியக்காரர்கள் அவர்கள் இருந்தார்கள். ஆசாரியர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் அதாவது 24 கட்டங்களாக அதாவது அப்படியாக பிரிக்கப்பட்டிருந்தார்கள். 24 பாகங்களாக அவர்களுடைய ஊழியமானது பிரிக்கப்பட்டிருந்தது. So at one time there would be almost about 800 priests there around the temple. அதனாலே அதாவது ஒரு வேளையில பார்க்கும் பொழுது அதாவது தேவாலயத்தை சுற்றி 800 ஆசாரியர்கள் இருப்பார்கள். Here is the Lord of the temple come here clothed with human flesh, and still how come all these priests who serve that same God missed to recognize him? இதோ இந்த இடத்துல தேவாலயத்தின் கர்த்தர் அவர் மனுஷ சாயலை கொண்டு அவர் உள்ளே வருகிறார். எப்படி அந்த அவ்வளவு ஆசாரியர்கள் அவரை கண்டுபிடிக்காமல் அங்கீகரிக்காமல் அந்த இடத்துல போனார்கள். This one man, he comes in and then he recognizes who Jesus was. He takes up, taking that God manifested human flesh in his hands and thanking God. இந்த ஒரு ஆசாரியன் அதாவது தேவனுடைய கிருபையினாலே இந்த தேவன் யார் என்று உணர்ந்து அவரை தன்னுடைய கைகளில் ஏந்தி பிதாவிற்கு நன்றி செலுத்துவதை பார்க்கிறோம். That apart, we need to see another scripture where Jesus later on scolded the Pharisees. இன்னொரு வேத பகுதியிலே இயேசு பரிசேயர்களை கடிந்து கொள்ளுகிறார் என்பதை பார்க்கிறோம். In Matthew 16 verse 3, மத்தேயு 16:3, "O ye hypocrites, you can discern the face of the sky, but can you not discern the signs of the times?" மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? We all do that, isn't it? We predict the weather. We are interested in knowing what kind of weather we will be having. அதாவது வானிலையானது எப்படி இருக்க போகிறது அதை கணிப்பதிலே நாம் ஆர்வம் காட்டுகிறவர்களாக இருக்கிறோம். And the same thing when the Pharisees and all that they did, Jesus is scolding them. You can discern the face of the sky to predict the weather, but can you not discern the signs of the times? இதே இடத்துல அவர் அதாவது இந்த பரிசேயர்களை கடிந்து கொள்ளும் பொழுது வானத்தினுடைய தோற்றத்தை பார்த்து உங்களால சில காரியங்கள் நீங்கள் நிதானிக்க முடிகிறது, ஆனால் காலங்களின் அடையாளங்களை உங்களால நிதானிக்க முடியவில்லையா என்று கேட்கிறார். Two important factors in our lives. இது இரண்டும் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான காரியங்களாக இருக்கிறது. We need to be the people to discern the signs of the times. நாம் காலத்தினுடைய அடையாளங்களை அதாவது நிதானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2026 is not going to be just another year. 2026 என்று சொல்லும் பொழுது இன்னும் ஒரு வருடமாக இருக்க போவதில்லை. 1 month is already gone. ஒரு மாதம் ஏற்கனவே கழிந்து விட்டது. The second month. இது இரண்டாவது மாதம். I wonder how the rest of the months are going to be. அதாவது மற்ற மாதங்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை அதிகமாக யோசித்து பார்க்கிறேன். First important factor in a believer's life, as Jesus is demanding, the discerning the times in which we are living. இயேசு கேட்கிறதான மிகவும் முக்கியமான ஒரு காரியம், விசுவாசிகளிடத்துல கேட்கிற ஒரு முக்கியமான காரியம், நம்முடைய இந்த காலங்களுடைய அடையாளங்களை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். Because if we are saved and if we belong to Him, then naturally we must be looking forward to what God has in store for us. ரட்சிக்கப்பட்டு நாம் அவருடைய வருகைக்கு பார்த்திருக்கிறோம் என்றால், அதாவது அவர் நமக்காக எதை வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We all live in
in a world where we got our own plans, our own schemes, our own desires, all that. நம்முடைய சொந்த திட்டங்கள், நம்முடைய சொந்த செயல்பாடுகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் இருக்கிற ஒரு உலகத்திலே இருக்கிறோம். Higher studies and going abroad and getting married and building a house, all these things pertaining to our earthly life. பூமிக்குரிய வாழ்க்கைக்கு தொடர்பான, அதாவது மேற்படிப்பு, வெளியே நாட்டுக்கு செல்வது, வேலை செய்வது, இப்படிப்பட்டதான காரியம், வீடு கட்டுவது, இப்படிப்பட்டதான காரியங்களை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறோம். And we tend to forget that we belong to Him and what He has in store is more important than what our plans are for ourselves. இது எல்லாவற்றிலும் மத்தியிலும், அதாவது நாம் அவருக்கு சொந்தமானவர்கள், அவர் நம்மை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை மறக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கிறோம். So discerning the signs of the times is very, very important, as Jesus scolded the Pharisees here. பரிசேயர்களிடத்திலே இயேசு சொன்னது போல காலங்களுடைய அடையாளங்களை எல்லாம் நிதானித்து பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இயேசு அழைக்கிறார். Another important factor is what we have seen in the life of Simeon, personal preparation. சிமியோனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறதான இரண்டாவது காரியம் என்னவென்றால், தனிப்பட்ட முறையிலே தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார். Doesn't matter which church we belong to. நாம் எந்த சபைக்கு போகிறோம் என்பது முக்கியமல்ல. As individuals, having been washed in the blood and born again and indwelt by the Spirit, our only hope is the coming of the Lord. அதாவது நம்முடைய பரிசுத்தால், அதாவது தேவனுடைய ரட்சிப்பை பெற்று ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களால் இருக்கிற நமக்கு, அதாவது ஆண்டவருடைய வருகையே மிகவும் முக்கியமாக காணப்படுகிறது. So we need to prepare ourselves. நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். As the scripture, not only Old Testament but more in particular New Testament, emphasizes about personal preparation of ourselves for to be there at the coming of the Lord. பழைய ஏற்பாட்டிலே சொல்வது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் நமக்கு சொல்லி இருக்கிறபடி கர்த்தருடைய வருகைக்கென்று நம்மை தனிப்பட்ட முறையாக நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். These are the two things we are going to see now. இந்த இரண்டு காரியங்களை தான் நாம் பார்க்க போகிறோம். Personal preparation, முதலாவது தனிப்பட்ட ஆயத்தம். keeping Simeon from the bygone days in Simeon as described in Luke's Gospel. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே இருக்கிற சொல்லப்பட்டிருக்கிற சிமியோனை குறித்து அவருடைய வாழ்க்கையை How this man out of thousands of priests, he was the only one to recognize Jesus. எல்லா ஆயிரக்கணக்கான ஆசாரியர்கள் இருந்தாலும் இயேசுவை கண்டுபிடிக்கத்தக்கதான, அங்கீகரிக்கத்தக்கதான ஒரு மனுஷனாக சிமியோன் இருந்தான். Very, very fascinating character. I studied, for years and years about this man. அநேக வருஷங்களாக இந்த மனுஷனை குறித்து நான் ஆழமாக படித்திருக்கிறேன். மிகவும் சுவாரஸ்யமான ஒரு மனுஷன். To me, he is an example for the church that's be raptured. அதாவது ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட போகிற சபைக்கு அடையாளமாக, எடுத்துக்காட்டாக சிமியோன் இருக்கிறார். His character is described here. அவருடைய குணாதிசயமானது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. As I said earlier, just imagine the temple is full of priests and their worshippers are coming. They are sacrificing and they are offering. They are making their prayers. And the priests are busy in the large crowd, almost thousands of people. About that time, about 800 the priests are serving there in the temple. Only one man recognizes that God of gods in human flesh. அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான, கிட்டத்தட்ட 800 அதாவது ஆசாரியர்கள் காணப்படுகிறார்கள். ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேவாலயத்தினுடைய காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மனுஷர்கள் அங்கும் இங்கும் சுற்றி திரிகிறார்கள். இது எல்லாவற்றிலும் அந்த ஒரு மனுஷன் தேவாதி தேவனை, அவர் மனுஷ சாயலிலே வந்திருக்கிறார் என்பதை அங்கீகரித்து கண்டுபிடித்தார். In fact, Mary and Joseph did not approach him. He came by the Spirit into the temple and he took Jesus in his arms. அதாவது மரியாளும் யோசேப்பும் இயேசுவை குழந்தையாக அவரிடத்திலே கொண்டு வரவில்லை. ஆனால் அவர் தேவ ஆவியினாலே நடத்தப்பட்டவராய் அவர் சென்று அந்த குழந்தையை வாங்கிக் கொள்கிறார். There are many things said about him here. அவரை குறித்து அநேக காரியங்கள் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. No, in few words there are so many characteristics we need to make note of. ஒரு சில, ஒரு ரெண்டு மூன்று வாக்கியங்களாக இருந்தாலும் அநேக குணாதிசயங்களை நாம் பார்க்க முடியும். It says he was a just person. முதலாவது அவன் நீதி உள்ளவனாக காணப்பட்டான். In other words, he was righteous. அவன் ஒரு நீதி உள்ள மனுஷனாக இருந்தான். Upright living. உத்தமமாக வாழ்ந்த ஒரு மனுஷன். In other words, that word would mean
He was innocent. அதாவது எந்த ஒரு காரியத்தையும் ஒரு தீங்கையும் அறியாத ஒரு மனுஷனாக இருந்தான். Only a child is innocent. ஒரு குழந்தையை போல அவன் இருந்தான். So he was in his faith, he was like a child before God. அவனுடைய விசுவாசத்திலே தேவனுக்கு முன்பதாக ஒரு பிள்ளையை போல இருந்தான். As we see what are all the things the Holy Spirit has described about this character Simeon, we need to check ourselves whether these things are there in our lives. பரிசுத்த ஆவியினாலே இந்த சிமியோனுக்குள்ள இருக்கிற இந்த குணாதிசயங்களை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இவைகள் இருக்கிறதா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். That word just would mean, being innocent and then faultless in his thought and action as well. நீதி உள்ளவன் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய சிந்தையிலும் செயலிலும் அவன் எந்த ஒரு குற்றமும் செய்யாதவனாக இருந்தான். What is your goal in life? உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய லட்சியம் தான். Do you know the Lord is coming very soon? கர்த்தர் சீக்கிரமாக வருகிறார் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? There is an urgency in my spirit. என்னுடைய ஆவியிலே ஒரு அவசரமானது உண்டாகிறது. Because of the things I'm going to share with you, the things that are taking place, and we seem to be ignorant, or we seem to be taking things very lightly. We don't know there is a dagger hanging over the heads of the believers. அதாவது அநேக காரியங்களை நாம் லேசாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அதாவது நம்முடைய தலைக்கு மேல ஒரு பட்டயமானது தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அநேக நேரத்தில் அறியாமல் இருக்கிறோம். First of all, God demands that righteousness in our lives. முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நீதியை எதிர்பார்க்கிறார். We may say we are justified and all that, but righteous living is very, very important. நீதிகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சொல்கிறோம், ஆனால் நீதி உள்ளவனாக நீதியாக நேர்மையாக வாழ்வது முக்கியம். In our thoughts, in our actions, we need to be before God, we need to be faultless and blameless. நம்முடைய சிந்தையிலும் நம்முடைய செய்கையிலும் தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். Not only is described as just, but also a devout person. அவன் நீதியுள்ளவனாக காணப்பட்டது மாத்திரமல்ல, தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான். This is something that is absent in Christianity very much. இதுவே கிறிஸ்துவத்திலே அதிகமாக காணப்படாத ஒன்றாக இருக்கிறது. Devout means a deep reverence for God. இது தேவ பக்தி என்று சொல்லும்போது தேவனுக்கு ஒரு பயம், ஒரு பயபக்தி அங்கு காணப்படுகிறது. Because Jesus came in demonstrating that God is love. இயேசு அதாவது தேவன் அன்பாய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக வந்தார். But we forget or tend to forget the other side of the coin. ஆனால் அந்த நாணயத்தினுடைய மறுபக்கத்தை மறந்து விடுகிறோம். The God who is love is also God who is holy, consuming fire of holiness. அவர் அதாவது ஒரு பக்கம் அன்பின் தேவனாக இருந்தாலும் மறுபக்கத்திலே அவர் பரிசுத்தமுள்ளவராகவும் பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கிறார். You just can't be one-sided thinking of God is love, love, love all the time. But this God who is love is equally holy and righteous. அவர் அன்பாகவே இருக்கிறார் என்பதை மாத்திரம் நாம் எப்பொழுதும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் மறுபக்கத்திலே அவர் பரிசுத்தம் உள்ளவராகவும் நீதி உள்ளவராகவும் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So when we recognize the holiness of God, that brings a devotedness in us, deep reverence for God, a deep godly fear. தேவன் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் அங்கீகரிக்கும் பொழுது, அறிந்து கொள்ளும் பொழுது, தேவனை குறித்ததான மிகவும் ஒரு ஆழமான ஒரு தேவ பக்தி, ஒரு பய பக்தி உண்டாகிறது. Honestly, check yourself this morning whether you came to the church. What did you come here for? Is there a deep reverence? We are coming into the holy God's presence, who knows our thoughts and our actions and our future and our past, everything. Are we coming face to face before this God? இந்த காலவெளியிலே சபைக்குள்ளாக வந்து நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள். ஆலயத்துக்குள்ளாக வந்து நான் அதாவது இந்த பரிசுத்தமுள்ள தேவனை அதாவது தரிசிக்கும்படியாக அவரோடு என்னுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை அறிந்தவர், என்னுடைய சிந்தைகளை அறிந்தவர், இப்படிப்பட்டதான தேவனுக்கு முன்பதாக பயபக்தியோடு நான் வந்திருக்கிறேனா என்பதை யோசித்து பாருங்கள். Deep reverence is something that belongs to God when we pronounce His name. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது இந்த பயபக்தி என்று அதாவது தேவ பக்தி என்று சொல்லும் பொழுது மிகவும் பயத்தோடு நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. In many places it says, about the reverence that we must show to God. அதாவது சங்கீதக்காரன் அநேக இடங்களிலே தேவனிடத்திலே நாம் எப்படி பயபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை காண்பிக்கிறார். So we need to have that deep reverence for God. Otherwise we are just carrying on our own selves, thinking God is accepting, but it's all will be a question mark. அதனாலே நாம் தேவ பக்தி உடையவர்களாக
தேவனுக்கென்று பயபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஏதோ அறியாமல் ஏதோ ஒன்று நடக்கிறது என்று சொல்லிக்கொண்டே போய் கொண்டிருப்போம். Thirdly, we find that he was waiting for the consolation of Israel. மூன்றாவதாக அவன் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருக்கிறவனாக What is the meaning இருந்தான். of that word, consolation of Israel? இஸ்ரவேலின் ஆறுதல் என்பதற்கு அர்த்தம் தான் என்ன? That's one of the titles, kind of, to say that he was waiting for their promised Messiah to come. மற்ற வார்த்தைகள்ல அதாவது அது ஒரு தலைப்பாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்ரவேலுக்கென்று வரப்போகிற மேசியாவை அது குறிக்கிறது. All other priests were carrying on their business for whatever reason. மற்ற ஆசாரியர்கள் எல்லாரும் தன்னுடைய சொந்த வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். There's one man outstanding, he is there waiting for the Messiah to appear. இந்த மற்றவர்கள் எல்லோரும் அவருடைய வேலையை ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் ஒருவரே மேசியா வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். That God has not changed at all. தேவன் மாறாதவராக இருக்கிறார். Whether in the Old Testament or the New Testament, these are things we find in parallel. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இவை எல்லாம் இணையாக காணப்படுகிறது. So as he was waiting for the consolation of Israel, for the Messiah to arrive, he knew the times that he must appear. இஸ்ரவேலின் அதாவது ஆறுதலுக்காக காத்து கொண்டிருக்கிறவர் மேசியா வரப்போகிறார் என்று காத்து கொண்டிருக்கிற அவர் எந்த நேரத்தில் வருவார், எந்த he had seen the time getting fulfilled. வேத வசனங்களை அறிந்து கொண்டிருந்தார், காலங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறதை அவர் அறிந்திருந்தார். So his faith was only increasing day by day. அவருடைய விசுவாசமானது ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருந்தது. If you don't think about the coming of Jesus, if you are not waiting for the Lord to return, then your faith is in vain. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு அவர் மறுபடியும் வரப்போகிறார் என்பதை விசுவாசியாமல் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய விசுவாசமானது விருதாவாக இருக்கும். This is the life breath right from day one of the church in the New Testament pages. புதிய ஏற்பாட்டினுடைய அதாவது பக்கங்களில் இருக்கிற சபையினுடைய உயிர் மூச்சாக இது காணப்படுகிறது. We find that they sold everything and then brought everything and laid it at the apostles' feet, and then the distribution was made. We see that there was equality, there was sharing and all that. No, much more than that. Because the people who had all the wealth and money and all that, they just didn't want to share only. They thought they wanted to share because they thought if Jesus would come, the Lord would return, then all that would be a waste for other people not to be benefited. அதாவது எல்லோரும் தங்களுக்குரியவைகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். எல்லாருக்கும் சரிசமமாக அது பங்கிடப்பட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லோரும் அதாவது இயேசு கிறிஸ்துவின் வருகையை நினைத்து அவர் வருவார் என்றால் நம்மிடத்திலே காரியங்கள் இருக்கும் என்றால் மற்றொரு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் என்ற எண்ணத்திலே அவர்கள் எல்லோரும் வந்து கொடுத்தார். From day one they started every preaching of Peter, Paul and all the earliest apostles, they were always mentioning about the soon return of the Lord. அதாவது பவுல், பேதுரு, அப்போஸ்தலருடைய பிரசங்கங்களை ஆதி பிரசங்கங்களை பார்ப்போம் என்றால் எல்லோரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்தே பேசிக் கொண்டிருந்தார்கள். So has the church after 2000 years lost that vision? 2000 வருடங்களுக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவின் சபை அந்த தரிசனத்தை மறந்து விட்டதா? For about you personally, தனிப்பட்ட முறையாக நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? This you need to take it to heart and examine yourself personally. உங்களுடைய இதயத்தில் இதை எடுத்துக்கொண்டு தனிப்பட்ட முறையாக நீங்கள் இதை சோதித்து பார்க்க வேண்டும். How far I am prepared? எவ்வளவு தூரமாக எந்த அளவிற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன்? And unto them that look for him or wait for him shall he appear the second time without sin to salvation. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, எத்தனை பேர் அவர்களுக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் இரண்டாவது முறை பாவமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவாக தரிசனமாவார். So only for those who are looking for him, waiting for him. அவருக்காக எத்தனை பேர் காத்திருக்கிறார்களோ. So it's a preparation of ourselves. I put all other things beside. When the Lord comes, I must be there. அதாவது தனிப்பட்ட முறையாக ஆயத்தப்படுத்த வேண்டும். எனக்கு சில காரியங்களை நான் தள்ளி வைக்க வேண்டும். அவர் வரும்பொழுது நான் அங்கு இருக்க வேண்டும். So we find that there are other things as well. மற்ற காரியங்கள் The Holy Ghost was upon him. பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். This is one work of the Holy Spirit in the church. சபையிலே இது தேவனுடைய ஒரு கிரியையாக இருக்கிறது. Not for us to feel, happy about it, not for us to exhibit, and not for us to
benefit by the power of the Holy Spirit, but the Holy Spirit comes to not only to change us to be like Jesus Christ, but also to prepare us for His coming. அதாவது ஏதோ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக அவரை வெளிப்படுத்தி நன்மைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறார். I said that long ago in one of my messages, but it's worth mentioning again now. என்னுடைய செய்திகளிலே அநேக நாட்களுக்கு முன்பதாக இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் சொல்வது நல்லது என்று நினைக்கிறேன். This is an incident that took place years ago in some other country. மற்ற ஒரு தேசத்திலே இந்த சம்பவமானது நடைபெற்றது. One day, you know, those days maybe they didn't have the mobile and all that, and even the telephones were very rare. ஒரு நாட்களிலே, அதாவது இந்த அலைபேசி தொலைபேசி எல்லாம் அரிதாக காணப்பட்டது அந்த நாட்களிலே. So one young boy came and then went to a shop, and that shop had a telephone. அந்த அதாவது ஒரு சிறியவர்களே ஒரு மகன் ஒரு கடைக்கு சென்று அந்த கடையிலே ஒரு தொலைபேசி இருந்தது. So he asked the shop owner whether he could use the phone. அந்த தொலைபேசியை உபயோகிக்கலாமா என்று அவன் கேட்டான். So the shop owner said, okay. அப்பொழுது அந்த கடையில இருந்தவர், so this boy dialed the number. இந்த பையன் the shop owner was watching him. அந்த கடைக்காரர் அவனை பார்த்து கொண்டிருந்தார். This boy answered the phone and said, you know, madam, I would like to know if you would want a boy to work in your house. அதாவது ஒரு இடத்துல ஒரு வீட்டிற்கு அவன் டயல் செய்துவிட்டு அங்க இருந்த ஒரு அம்மையாரை பார்த்து, உங்களுக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறதா என்று கேட்கும்படியாக போன் செய்தேன் என்று சொன்னார். The shop owner could hear the boy, not only the boy but also the answer from the lady. She said, no, I got a boy. Okay, I don't need any. இருப்பவர், அதாவது இவன் பேசுகிறதை கேட்கிறது மாத்திரமல்ல, அந்த அம்மையார் என்ன பேசுகிறாரோ அதையும் கேட்கக்கூடிய விதத்திலே அந்த இடத்துல காணப்பட்டது. எங்களுக்கு ஆள் தேவையில்லை, ஒரு பையன் இருக்கிறான் என்று அந்த அம்மையார் சொன்னார். The boy insisted. He said, are you satisfied with this work? அப்பொழுது அந்த பையன், அதாவது அவனுடைய வேலை, உங்களிடத்துல வேலை பார்க்கிறேனே அந்த பையனுடைய வேலை குறித்து நீங்கள் திருப்தியாக இருக்கிறீர்களா என்று கேட்டான். And that lady answered, I'm very glad, very much satisfied with the boy. அதாவது அவன் சொன்னான், நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன், அந்த எனக்கு வேலை செய்கிற பையனாலே நான் மிகவும் திருப்தி அடைந்திருக்கிறேன். Thank you, madam. You said put down the phone and paid the money to the shop owner for making the call. அவன் அந்த அம்மையாருக்கு நன்றி செலுத்தி போனை கீழே வைத்து அவருக்கு தேவையான காசை கொடுத்து விட்டார். Shop owner wanted a boy. அந்த கடைக்காரர் அந்த பையனை, so he asked the boy, are you on the lookout for a job? அந்த கடைக்காரருக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. அதனால அந்த பையனிடத்துல உனக்கு வேலை தேவையா என்று கேட்டார். He said, no, இல்லை என்று சொன்னார். I got a job. எனக்கு வேலை இருக்கிறது. Then he became a little more inquisitive. He said, why did you make the call and ask the lady? அதனால அவர் மிக யோசித்து, ஏன் அப்பொழுது இந்த அம்மையாருக்கு போன் செய்து இப்படி கேட்டாய்? The boy smiled, said, no, I am working in her house only. I only wanted to know that the madam is satisfied with my service. அப்பொழுது அவன் சொன்னான், அதாவது நான் அந்த வீட்டுல தான் வேலை செய்கிறேன், அந்த அம்மையார் என்னுடைய வேலையை குறித்து திருப்தி உள்ளவர்களாக சந்தோஷமாக இருக்கிறார்களா என்று அறிந்து கொள்வதற்கே நான் அவர்களுக்கு போன் செய்தேன் என்று சொன்னான். Intelligent boy. எப்படி அறிவு கூர்மையான ஒரு மகன். Shouldn't we be checking ourselves? Is God really satisfied with my faith? Is God really satisfied with my life? என்னுடைய விசுவாசத்தை கொண்டு, என்னுடைய வாழ்க்கையை கொண்டு தேவன் பிரியமாக இருக்கிறாரா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டாமா? The Holy Ghost upon me, is He doing the work? Am I giving the place? பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், நான் அவருடைய கிரியை செய்வதற்கு இடம் கொடுக்கிறேனா? You know, we try to use the Holy Spirit as though it's a bit of an instrument for our own whims and fancies, but He is there as a God by His Spirit to change us, to transform us. But how far we are yielding to Him? பரிசுத்த ஆவியானவர் தேவனால் அருளப்பட்டிருக்கிறார். அவர் நம்மை மாற்றும்படியாக, அவரை போல மாற்றும்படியாக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எவ்வளவாக நாம் இடம் கொடுக்கிறோம்? Why go that far? Before that,
Do you have the Holy Spirit first of all? ஏன் அவ்வளவு தூரம் போக வேண்டும்? முதலாவது பரிசுத்த ஆவியானவர் The Holy Ghost was upon him. பரிசுத்த ஆவி அவன் மேல் That's இருந்தார். why among the thousands of priests, he is standing out, and then he had that privilege of seeing God incarnate, and then he had that literal fellowship of taking baby Jesus in his hand. அவ்வளவு ஆசாரியர்கள் இருந்தோம். அதாவது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இருந்தபடினாலே தேவாதி தேவனை ஒரு குழந்தையாக தேவ அவதாரமாக வந்தவரை கையிலே தூக்கக்கூடியதான God's word says in Romans, as many as are led by the Spirit of God, they are the sons of God. தேவனுடைய வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். Right, and it was good that David, where is David? Oh, right. He testified this morning. He received the baptism of the Holy Spirit in the youth camp. அதாவது சகோதரர் தாவீது அவர்கள் இந்த முகாமில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். அதை குறித்து சாட்சி சொன்னார். The baptism of the Holy Spirit is just not something, like kind of a license, but it comes, the eternal Holy Spirit making my body as a temple. He comes to change the inner person from glory to glory, that I might become more and more like Jesus Christ every day. பரிசுத்த ஆவியின் அபிஷேகமானது அதாவது ஏதோ ஒரு நமக்காக செய்யக்கூடியதான ஒரு லைசன்ஸை போல கொடுக்கப்படவில்லை. ஒவ்வொரு நாளும் நாம் உள்ளான மனுஷனிலே இயேசுவை போல மாறும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. When he shall appear, we shall be like him. அதனாலே அவர் தரிசனமாகும் பொழுது நாம் அவரை போல இருப்போம். It's not just the outward appearance, but the inward, the transformation that the Holy Spirit is doing in a believer's life. வெளிப்படையாக எப்படி தோற்றமளிக்கிறோம் என்பதற்கல்ல, ஆனால் உள்ளான மனுஷனிலே எவ்வளவாக மாற்றப்படுகிறோம் The Holy Ghost upon you. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார். Filled with the Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார். What is the proof? அதற்கு அடையாளம் என்ன? Just speaking in tongues only? ஏதோ அந்நிய பாஷையில பேசுவது மாத்திரம்தான். We can become accustomed to practice. By practice, we can speak in tongues. அதாவது நம்முடைய பயிற்சியின் மூலமாக ஒன்றை மறுபடியும் செய்வது மூலமாக அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருக்கலாம். But more than that, the Holy Spirit is there to transform us. அதற்கு எல்லாவற்றுக்கும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை மாற்றும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். The Spirit of God is very, very essential. தேவ ஆவியானவர் மிகவும் முக்கியம். This is the New Testament. இதுதான் புதிய ஏற்பாடு. And Jesus said to the disciples who had seen him walk with him for 3.5 years on all his earthly ministry, to them he said, tarry till you be filled with the Holy Spirit. தன்னோடு கூட 3.5 வருஷங்கள் வாழ்ந்து நடந்து ஊழியம் செய்த அவருடைய சீஷர்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் எருசலேமிலே தரித்திருங்கள். It's the Holy Spirit that who prepares you to meet the Lord when he comes. பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவர் வரும்பொழுது அவரை சந்திக்கும்படியாக உங்களை ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். How much the Holy Ghost was upon him, he was led by the Holy Spirit, and then he goes and meets Jesus, takes him up. எவ்வளவாக பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். அவன் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டு இந்த தேவாதி தேவனை தன்னுடைய கைகளை ஏந்தி கொண்டார். Shall I use that word? I beg you, my dear brothers and sisters, don't take this very lightly, this message. As I said, it's a heavy burden in my heart with which I am preaching, not to find fault with you, but to encourage you that you all might be ready for the coming of the Lord. அதாவது இதை நீங்கள் யாரும் இந்த செய்தியை லேசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அதிக பாரத்தோடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய வருகையிலே காணப்படும்படியாக உங்களை ஆயத்தப்படுத்தும்படியாகவே நான் இதை சொல்லுகிறேன். This is how Jesus rose again from the dead, by the power of the Holy Spirit. இப்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார். எப்படி? பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே. And God's word again in Romans 8, he says, if the spirit of him that raised up Christ from the dead dwell in you, he that raised up Christ from the dead shall also quicken your mortal body by the same spirit that dwells in you. ரோமருக்கு எழுதின 8வது அதிகாரத்திலே மறுபடியும் அவர் சொன்னது போல, கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் இருந்தால், கிறிஸ்துவை மரணத்திலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரங்களையும் மறுபடியாக உயிர்ப்பிப்பார் என்று சொல்லுகிறது. So Holy Ghost was upon you. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இருந்தார். Is the Holy Spirit upon you? பரிசுத்த ஆவி உங்கள் மேல் இருக்கிறாரா? So you are the master of yourself. You have to check and you have to உங்களுக்கு எஜமானாக இருக்கிறீர்கள். நீங்களே சோதித்து பாருங்கள். Then
It was revealed to him by the Lord that he should not see death till he had seen the Lord's Christ. ஆவியானவனாலே கர்த்தராலே அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது. ஆண்டவரை பார்க்கும் வரை அவனுக்கு மரணமானது நேரிடாது. It's a personal revelation, exclusively to him given by the Holy Spirit. அவனுக்கு அதாவது தனிப்பட்ட முறையாக பரிசுத்த ஆவியானவரால் வெளிப்பாடானது கொடுக்கப்பட்டது. God is so real. When he comes into our lives, he will speak to us individually and personally. தேவன் மிகவும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வரும் பொழுது அதாவது தனிப்பட்ட முறையாக அவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். It is a personal revelation. It's a personal dealing of God in my life that I am able to stand here in the grace of God and the minister of God. தேவன் என்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில ஈடுபட்டபடியினாலே, என்னோடு தனிப்பட்ட முறையில எனக்குள்ளாக கிரியை செய்தபடியினாலே ஒரு தேவனுடைய ஊழியனாக இந்த நாளிலே உங்களுக்கு முன்பதாக நிற்கிறேன். It was revealed to him that he was going to be special. He will not die till he had seen the Lord's Christ. அவன் மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கிறான் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. அவன் இயேசு கிறிஸ்துவை காணும் வரை மரிப்பதில்லை என்ற ஒரு வெளிப்பாட்டை பெற்றிருந்தான். So we are the last generation. Do we have that assurance? Is the Holy Spirit speaking to us that he has come to prepare us? இந்த கடைசி சந்ததியிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வருகிறார், நம்மை ஆயத்தம் செய்யும்படியாகவே வருகிறார். அதை நாம் புரிந்து கொள்கிறோம். How far we open our heart, so much he can do in our lives. எவ்வளவு அதிகமாக நம்முடைய இருதயத்தை நாம் அவருக்கென்று திறந்து கொடுக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக அவர் நம்முடைய வாழ்க்கையை செய்ய வல்லவராக. Upon him we had given him a personal revelation, and also he led him to meet the Lord. He came by the Spirit. பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இருந்தது மாத்திரமல்ல, தேவ ஆவியானவர் தன்னை வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல, ஆவியினுடைய ஏவுதனாலே அவன் தேவாலயத்துக்குள்ளாக வந்தான். He came by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே அவன் வந்தான். That leading of the Holy Spirit is very, very essential in our lives. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய நடத்திப்பு மிகவும் முக்கியம். As many as are led by the Spirit of God, they are the sons of God. நான் சொன்னது போல எத்தனை பேர் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். The expression that is used by Paul in Ephesians is we are sealed unto the day of redemption. பவுல் எபேசியருக்கு சொல்லும் பொழுது அதாவது மீட்பின் நாளுக்கென்று நாம் முத்திரையிடப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை சொல்லுகிறார். It's the guarantee that God gives because the Holy Spirit has come and given to us. He is the guarantee for us that we would be taken up when Jesus comes. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதற்கு ஒரு அச்சாட்சியாக ஒரு அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். To that point he is working in us and changing us from glory to glory. அதற்காகவே நமக்குள்ளாக கிரியை செய்து மகிமையிலிருந்து மகிமைக்கு எதுவாக நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். He came by the Spirit where? Into the temple. எங்கு அவர் தேவ ஆவியினாலே வந்தார்? தேவாலயத்திற்குள்ளாக. He came into the temple of the Lord to meet the Lord of the temple. கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளாக வந்தார் ஏனென்றால் ஆலயத்தின் தேவனை தரிசிக்கும்படியாக. What a wonderful work of the Holy Spirit. எவ்வளவு ஆண்டவராகிய அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. The Holy Spirit will always lead us into the presence of God. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நம்மை தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நடத்துவார். Have you come here this morning? Have you able to sense the presence of God? இந்த தேவாலயத்துக்குள்ளாக தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக வந்து நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடிகிறதா? What expectation have you come? என்ன எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? What is the reason for us to come? நாம் வந்ததுக்கு காரணம் தான் என்ன? Is it just because it's Sunday? ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலேயா? It's like after giving attendance. வந்து நான் சொல்வதற்கா? You need to check yourself. நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். We come by the Holy Spirit to worship, to give to God, to ascribe glory and honor to Him for who He is and what He is unto me. தேவன் யார், அவர் எனக்காக எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்தும்படியாக நான் தேவாலயத்துக்கு வந்திருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். These are the things that said about Simeon here, and he is the type of the church that will be there at the rapture, I believe. சிமியோனை குறித்து பேசப்பட்டதான வார்த்தைகளாக இருக்கிறது. ரகசிய வருகையில் எடுக்கப்பட போகிற சபைக்கு அடையாளமாக சிமியோனானவர் நமக்கு முன்பதாக எடுத்துப்படுகிறார். Remember, two things are necessary: personal preparations or personal sanctification. ரெண்டு காரியங்கள் முக்கியம். தனிப்பட்ட முறையிலே ஆயத்தப்படுத்திக் கொள்வது, தனிப்பட்ட முறையிலே பரிசுத்தப்படுத்திக் கொள்வது. We need as individuals
தனிப்பட்ட be நபர்களாக ready. ஆயத்தமாக வேண்டும். Body, soul, and spirit. And Paul, writing to Thessalonians, he says in the 5th chapter, I pray God that your whole spirit, soul, and body be preserved blameless unto the coming of the Lord. பவுல் தெசலோனிக்கேயருக்கு அவர் சொல்லும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வரை உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரமானது அவருக்கு முன்பதாக குற்றமற்றதாக காக்கப்படுவதாக என்று சொல்லுகிறார். Our whole body, soul, and spirit must be preserved blameless, sanctified for the coming of the Lord. அதாவது நம்முடைய முழு ஆவி, ஆத்மா, சரீரமும் கர்த்தருடைய வருகைக்கு ஏதுவாக குற்றமற்றதாக காக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். Ephesians 5:25, Christ also loved the church and gave himself for it, that he might sanctify and cleanse it with the washing of water by the word, that he might present to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that it should be holy and without blemish. எபேசியர் 5வது அதிகாரம் அதாவது 25வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவின் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். He cleanses it with the washing of water by the word of God. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அதை தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரிக்கிறார். திருவசனத்தை கொண்டு. How important is the word of God? தேவனுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம். How far you have taken, how far you have experienced the cleansing power in the word of Christ. எவ்வளவாக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் உங்களை சுத்திகரிக்க கூடியது, அந்த வல்லமையை எவ்வளவாக நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். Wherewithal shall a young man cleanse his way? வாலிபன் தன்னுடைய வழியை எப்படி சுத்தம் செய்வார்? See, God is interested in the young people. தேவன் வாலிபர்கள் மேல் மிகவும் நினைவுள்ளவராக இருக்கிறார். ஏன்? Because they face more and more of temptations in the world. ஏனென்றால் இந்த உலகத்திலே அவர்கள் அதிக சோதனைகளை எதிர்கொள்ளுகிறார்கள். Their faith is prone for attack more often than others. மற்றவர்களை பார்க்கிலும் அவர்களுடைய விசுவாசம் தாக்குதலுக்கு ஏதுவாக வைக்கப்பட்டிருக்கிறது. The only way is by taking heed thereto according to your word. அதற்கு எதிர் நிற்க வேண்டும் என்றால் ஒரே வழிதான் தன்னுடைய அவருடைய வசனத்தை கொண்டு உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். Oh, by the word of God. தேவனுடைய வார்த்தையை, the cleansing power, the direction and the instructions are there in the word of God. தேவனுடைய வார்த்தையிலே சுத்திகரிக்கக்கூடியதான வல்லமைக்கு ஆலோசனைகள் உண்டு. This is the work of the great high priest there. Jesus by his spirit is bringing the believer into the word, and through the word is sanctifying us more and more. இப்ப இதுவே அதாவது பிரதான ஆசாரியராக பரலோகத்தில் நம்முடைய பிரதான ஆசாரியர் இப்படியாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தன்னுடைய வார்த்தையை கொண்டு நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார். That he might present to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing. தமக்கு முன்பதாக பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையை தமக்கு முன்பதாக நிறுத்திக் கொள்வார். The church is the ultimate purpose of God. சபை என்று சொல்லும் பொழுது தேவனுடைய அனாதி நோக்கமாக இருக்கிறது. This is the one that Jesus referred to when he said, "You are only Simon, a small stone, but upon this rock I will build my church." ஆனால் இதைதான் அதாவது சீமோனை பார்த்து சொல்லும் பொழுது, நீ ஒரு கல்லாக இருக்கிறார், ஆனால் இந்த சபையை நான் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். Upon this rock, இப்படி addressing himself as a rock. He is the rock of our salvation. நம்முடைய ரட்சிப்பின் கன்மலையாக அவர் இருக்கிறார். Upon this rock I will build my church. இந்த கன்மலையின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன். Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். The church is cleansing and sanctifying it through the word. அந்த சபையை தன்னுடைய வார்த்தை மூலமாக very soon. For that church he is coming. He will present to himself a glorious church. அந்த சபைக்காக அவர் வருகிறார். It's not நாளிலே ஒரு மகிமையுள்ள சபையை நமக்கு நிறுத்துவார். It's not this building, it is not the lights, and it's not other things that matter. These are all materialistic things. We have to leave behind all that. We will be the church of God for all eternity. இந்த கட்டடம் அல்ல, இந்த இடத்துல காணப்படுகிற சில காரியங்கள் அல்ல, இதெல்லாம் முக்கியமல்ல, இதெல்லாம் இங்கேதான் இருக்கும். நாமே அவருக்கு முன்பதாக நித்தியமாக நிற்க போகிறதான சபை. And that's the church he is coming for. அந்த சபைக்காக தான் அவர் வருகிறார். Are you willing to be there in the church, as a part of the church? அந்த சபையின் அங்கத்தினராக நிற்க உங்களுக்கு சம்மதம் உண்டா? Let's accept the fact that because we come to worship the Lord here, that by itself does not
make me as one in the church that Jesus will be, at the time of Jesus coming, will be raptured. ஒரு காரியத்தை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம். இந்த இடத்திலே வந்து நான் காணப்படுகிறதுனாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருக்கு முன்பதாக நிற்க போகிற அந்த சபையிலே நானும் ஒரு அங்கத்தினராக இருப்பேன் என்பதை முழு நிச்சயத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டாம். Unless we qualify in all these respects. இது எல்லாவற்றிலும் நாம் பார்க்கிற இவைகள் எல்லாவற்றிலும் நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். You go home and read Luke 2 and 25 to 32, that passage about Simeon. He is the example for the church that should be ready for the coming of the Lord. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரை வீட்டிற்கு சென்று வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிற சபைக்கு அடையாளமாக சிமியோன் இருக்கிறார். The personal preparation is absolutely necessary. நான் சொன்னது போல தனிப்பட்ட முறையிலே ஆயத்தம் செய்து கொள்வது மிக மிக முக்கியம். And that's how we'll be raptured when Jesus comes. அப்படியாகவே இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். Second thing, as individuals, as believers here, not only to prepare ourselves, but we need to know the signs of the times, discern the signs of the times. இரண்டாவதாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வது மாத்திரமல்ல, காலங்களை, அதாவது காலங்களுடைய அடையாளங்களை நிதானித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Jesus scolded the Pharisees and all that, you can predict the weather. Today it will be foul weather because the sky is red and lowering. அதாவது வானமானது சிவப்பாக இருக்கிறது, அதனாலே இன்னைக்கு வானிலை எப்படி இருக்க போகிறது என்பதை நீங்கள் நிதானிக்கக்கூடிய பரிசீலனை பார்த்து சொன்னார். How can you not discern the signs of the times in which you are? நீங்கள் இருக்கிற காலங்களுடைய அடையாளங்களை பார்த்து இந்த நாட்கள் எப்படி இருக்கிறது நிதானிக்க முடியவில்லையா? That's very very important for us. அது நமக்கு முக்கியமாக இருக்கிறது. The scriptures are given completely the timetable of God, the things that must take place at the coming of the Lord, as to when He will come and what are all the things that should take place. அதாவது வேத வசனங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டு ஒரு கால அட்டவணை நமக்கு கொடுக்கப்படுவது போல எந்தெந்த நேரத்துல என்ன நடக்கும் எல்லாம் நமக்கு சொல்லி we can prepare ourselves. அது எல்லாவற்றையும் வைத்து நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும். Like we know the weather and then prepare ourselves for the day. It's going to be raining, let me not go out and all that. இன்னைக்கு மழை பெய்ய போகிறது, அதனால இன்னைக்கு வெளியில போக வேண்டாம் அப்படிலாம் திட்டமிட்டுக் கொள்கிறோம். Also by knowing the signs of the times, I will be prepared for what God has for me. காலத்தின் அடையாளங்களை அப்படியாக நான் எடுத்துக்கொண்டு, அதாவது ஆண்டவராக இயேசுவின் வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்கிறேன். There is nothing more that God can reveal or give to us than the written word of God, particularly the New Testament. அதாவது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா வெளிப்பாட்டை பார்க்கிலும் குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா சத்தியங்களை வெளிப்பாடுகளை தவிர இன்னும் அவர் கொடுப்பதற்கு அதிக வெளிப்பாடுகள் இல்லை. The great prophet Isaiah cried. தீர்க்கதரிசியாம் ஏசாயா கூக்குரல் எடுக்கிறார். Right, he said that, eyes have not seen, ears have not heard, we are not able to understand what you are preparing for those that love you. உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணினவைகளை, அதாவது கண்கள் கண்டதும் இல்லை, காதுகள் கேட்டதும் இல்லை, மனுஷன் இதயத்தில் தோன்றவும் இல்லை. நீங்கள் நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். The same thing Paul is quoting. Eyes have not seen, ears have not heard, neither hath it entered into the heart of man what God has prepared for them that love Him, but the Holy Ghost has revealed them unto us. இதே பவுல் சொல்லும் பொழுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் கண்டதும் இல்லை, காதுகள் கேட்டதும் இல்லை, மனுஷனுடைய இதயத்திலே தோன்றவும் இல்லை, ஆனால் இதை எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். Today's context I am speaking now. இந்த நாட்களுடைய அமைப்பிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். Today Israel is the center of all the things that are happening in the world. இந்த நாளிலே இஸ்ரவேல் தேசமானது இந்த உலகத்திலே நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் மையமாக இருக்கிறது. So this is the important time. The important events are taking place, and if we are spiritual, if we are personally interested in the coming of the Lord, we just can't overlook all these things. அநேக காரியங்கள் அதாவது குறிப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் கவனியாமல் போவோம் என்றால், இதில் ஆர்வம் நமக்கு இல்லை என்றால் அநேக காரியங்களை நாம் விட்டு விடுவோம். Bible, Daniel the prophet, he had mentioned very clearly about
end times or the time of tribulation that the Israel will go through. அதாவது தானியேல் தீர்க்கதரிசி கடைசி காலங்களிலே இஸ்ரவேல் தேசம் போக போகிறதான உபத்திரவ காலத்தை குறித்து பேசினார். But with the New Testament, it's amply clear. God has revealed everything. ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ மிகவும் தெளிவாக இருக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். How far this book you are using? Is it just for finding its place in the shelf, or is it really in your heart? எவ்வளவு அதிகமாக இந்த வேதாகமத்தை பயன்படுத்துகிறீர்கள்? இது எல்லாம் உங்க வீட்டுல ஒரு ஷெல்ஃப்ல ஓரமாக இருக்கிறதா, இல்லை என்றால் இந்த வேதம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதா? The Lord had spoken all things, not only the Old Testament but also the New Testament, revealing the entire plan and the purpose of God. கர்த்தர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தேவனுடைய நோக்கத்தை முழுமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார். Particularly குறிப்பாக 2026. 2026. Have you read anything like that in the news? இதை நீங்கள் செய்தியில Please, பார்த்தீர்கள் how என்றால் many of you? எத்தனை பேர் இதை பார்த்த செய்தியை பார்த்தீர்கள்? Few. ஒரு What is சிலர். that? அது Board என்ன? of- இது அதாவது சமாதானத்தினுடைய இந்த குழு என்றால் என்ன? Right? It's very, very important. We must know this. இது நாம் அறிந்து கொள்ள These are வேண்டும். the signs of the times in which we are living. இதுதான் நம்முடைய வாழ்கிறதான காலங்களுடைய அடையாளம். Right? This, because it's to do with Israel, it's to do, as the Bible has said, bringing peace into the world. ஏனென்றால் இது முக்கியமாக இருக்கிறது. அதாவது இந்த உலகத்திற்குள்ளாக சமாதானத்தை கொண்டு வரக்கூடியதாக, அதை கொண்டு வருவதற்கு ஏதுவாக காணப்படுகிறது. Just happened, a few days ago. இது ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக நடைபெற்றது. President Trump introducing in the Davos meeting, World Economic Forum. டாவோஸ்ல வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அந்த கூட்டத்திலே பிரசிடென்ட் ட்ரம்ப் இதை சொன்னார். Right. So very, very frightening things have been said and done. அநேக பயமுறுத்தக்கூடியதான காரியங்கள் நடைபெறுகிறது. ஏதாவது இவைகளெல்லாம் நடைபெற்றுக் We கொண்டிருக்கிறது. can't be ignorant of these things at all. இதை குறித்து அறியாதவர்களை போல இருக்க This வேண்டாம். is knowing the signs of the time. இது நாம் எந்த காலத்துல இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. There was one speaker there, Yuval Harari. ஆஹ் ஆஹ் Harari. அதாவது யுவல் ஹராரி என்ற அந்த நபரை குறித்து பார்க்கிறோம். And he speaks about we human beings being hackable. அதாவது நாம் Like you hack the computer, take out all that. We can be hacked and then we can be brought into another species. அதாவது அவர் சொல்லுகிறார், அதாவது கணிப்பொறியை எப்படியாக ஹேக் செய்கிறார்கள் அப்படி மனுஷனை ஹேக் செய்து வேற ஒரு அதாவது ஒரு சிருஷ்டியை போல மாற்றி விடலாம் என்று சொல்லுகிறார். When I read about it with Revelation 6:6 and all that, it was like a fairy tale for you. அதாவது வெளிப்படுத்தல் 666 படிக்கும் பொழுது You can't escape. கட்டுக்கதையை போல இருந்திருக்கலாம். 2026, you can't escape. 2026 இதெல்லாம் தப்பிக்க முடியாது. Trump unveils his board of peace in Davos in January 22nd, just about 8 days ago. ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அதாவது ட்ரம்ப் அவர்கள் இந்த சமாதானத்தின் குழுவை அவர் ஸ்தாபித்தார். In other words, Antichrist is just working there very well and then he's just about to emerge. அதாவது இது மற்ற வார்த்தையில அதாவது அந்திகிறிஸ்து அதாவது வெளிப்படும்படியாக ஆயத்தமாக இருக்கிறார். Before Antichrist emerges on the world scene, Jesus Christ will come and take the church. அதாவது அந்திகிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னை வெளிப்படுத்த முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையை எடுத்துக் கொள்வார். How far are you ready? எவ்வளவாக நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? We need to examine ourselves. We need to prepare ourselves. இந்த நாளிலே நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும், நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். And please go home and then you search in your Google and all that, get more information. I don't have the time to go through all this. உங்க வீட்டுக்கு சென்று அதாவது கூகுள்ல பார்த்து கொள்ளுங்கள், இந்த செய்திகளை அறிந்து கொள்ளுங்கள். This is not politics. இது அரசியல் அல்ல. Like God revealed to Daniel about the Babylonian kingdom, Medo-Persian kingdom, Grecian kingdom, and then the Roman kingdom. The final kingdom, the Antichrist kingdom. That's what they are talking about. One world government, one world kingdom. தேவன் அதாவது தானியேலுக்கு வெளிப்படுத்தியது போல அந்த சிலையை பார்க்கும் பொழுது அதாவது பாபிலோனிய சாம்ராஜ்யம், மேதோ பர்ஷிய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், கடைசியாக பார்ப்பது
அதாவது அந்தி கிறிஸ்துவனுடைய சாம்ராஜ்யமாக காணப்படுகிறது. It's happening right before our eyes. நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இவைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. See, this board of peace trying to bring peace between the fighting countries, particularly Israel and other Arab nations. You know, representatives from Bahrain, Morocco, Armenia, Azerbaijan, Bulgaria, Hungary, Indonesia, Jordan, Kazakhstan, Kosovo, Pakistan, Paraguay, Qatar, Saudi Arabia. You read all that, they are all, most of them are Islamic nations. இந்த குழுவில இந்த தேசங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அநேக அதாவது தேசங்கள் ஜனங்கள் எல்லாரும் இஸ்லாமிய தேசத்தாராக இருக்கிறார்கள். Against one nation, Israel. இவர்கள் எல்லோரும் ஒரு தேசத்துக்கு எதிராக இஸ்ரவேலுக்கு எதிராக இருக்கிறார்கள். And you see the scene, because they are God's people, God's chosen nation. அதாவது அவர் தேவன் தெரிந்தெடுத்த இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கிறபடினாலே இந்த காட்சியை சற்று யோசித்து பாருங்கள். This was authorized by the United Nations Security Council. அதாவது ஐநா சபையினுடைய பாதுகாப்பு குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டது. Again, please don't mistake. I am not talking politics. I am not, pointing about anything that's happening there. But I am saying the spiritual implication of that, how the word of God is getting fulfilled. இந்த இடத்துல நான் எந்த அரசியலும் பேசவில்லை, ஆனால் தேவனுடைய வார்த்தையானது எப்படி நிறைவேறி கொண்டு வருகிறது என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். So we can't take it lightly. அதனால இதை நான் லேசாக எடுத்துக்கொள்ள முடியாது. See, this board was proposed in September 2025. இந்த குழுவானது அதாவது செப்டம்பர் மாதம் 2025 அப்படி செய்யலாம் என்று ஆலோசித்தார்கள். 5 months ago, 5 மாதங்களுக்கு முன்பதாக இந்த யோசனையானது வந்தது. September 2025, I had showed you in PPT in this very place. I had called all the pastors and taught them also. I don't know how many of you remember that. And what I said exactly has happened. செப்டம்பர் மாதம் 2025 நான் வந்து போதகர்களுக்கு எல்லாம் இங்கு கூட்டி பிபிடி வழியாக இதையெல்லாம் நான் சொன்னேன். சொன்னதெல்லாம் நடைபெற்றிருக்கிறது. See, King Charles disease, President Trump, but his state visit this week. An unprecedented second, an act of favor never before extended to any other US leader. September 17 and 18 it took place. That struck me because God showed it to me. I was traveling to Mangalagiri convention, the train. Suddenly there was an email, and when I saw, this frightened me that he's going to have the second audience with the king, and then nobody else ever was invited the second time. I shared this immediately with the pastors. I said, this is very, very significant. Antichrist is getting ready and he's going to come on the scene. Things are going to happen. And exactly that's happened. சார்ல்ஸ் ராஜா அவர்கள் அதாவது ட்ரம்பை இரண்டாவது முறையாக சந்திக்கும்படியாக அழைத்திருக்கிறார். இந்த செய்தி எனக்கு வரும் பொழுது நான் மங்களகிரிக்கு சென்று கொண்டிருந்தேன். உடனடியாக நான் அதிகமாக பயந்து என்னுடைய போதகர்கள் எல்லோருக்கும் நான் இதை குறித்து சொன்னேன். அந்தி கிறிஸ்து வெளிப்படும்படியாக ஆயத்தமாக இருக்கிறான். And the party there, he hosted there and how he was treated there. அவரை வைத்திருந்தார். I don't know if you remember. இதெல்லாம் நான் காண்பித்தேன். இது எத்தனை பேர் உங்களுக்கு ஞாபகம் என்று எனக்கு தெரியும். I'll be absolutely guilt free before God. I have done my duty. என்னுடைய கடமையை நான் செய்திருக்கிறேன் என்று நான் தேவனுக்காக விடுதலையோடு கூட நிற்க முடியும். I still remember, this is the propelling force in my life, that I heard the voice of God almost about 15-20 years ago. I was in Sam Gilbert's house, gone to attend a funeral there. And then I sat down to pray. God clearly spoke to me, prepare yourself, prepare for that all that are assembled unto you, and you be a God unto them. So to prepare the congregation, to prepare the people that God had given to me, is the most highest responsibility God committed to me. And so I have not shunned this responsibility at all. ஏனென்றால் தேவன் எனக்கு கொடுத்த மிக முக்கியமான ஒரு ஊழியமாக வேலையாக கருதுகிறேன். நான் சகோதரர் சாம் கில்பர்ட் வீட்டுக்கு அநேக வருஷங்களுக்கு முன்பதாக சென்றபொழுது ஆயத்தப்படு, உன்னோடு கூடினவர்களை ஆயத்தப்படுத்து, நீ காவலாளனாயிரு. God spoke to me clearly. தேவன் என்னிடத்துல மிகவும் தெளிவாக பேசினார். So why I am taking so much trouble? Why can't I preach something very easy and go? Something that you will like. No, I have to stand on the day of judgment and give an account for all of you. அதாவது ஏன் நான் உங்களுக்கு இதுக்கு ஏதோ ஒரு லேசான ஒரு காரியத்தை சொல்லலாம், பிடித்ததாக ஒரு காரியத்தை சொல்லலாம், எதற்கு இவ்வளவு முயற்சி எடுத்து உங்களுக்கு சொல்ல வேண்டும்? ஏனென்றால்
நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு முன்பதாக தேவனுக்கு முன்பதாக Every bit. படியாக நிற்க வேண்டும். Every bit of information, every bit that is vital, pointing to the soon return and how we have to prepare ourselves, how we have to be on guard, I have not shunned to declare unto you the whole counsel of God. எல்லா சத்தியத்தையும் எல்லா செய்தியையும், அதாவது தேவனுடைய வருகைக்கு ஏதுவான முக்கியமான அடையாளங்களையும், அதாவது தேவ ஆலோசனைகளையும் உங்களுக்கு சொல்லாமல் நான் இருந்ததில்லை. எல்லாவற்றையும் உங்களுக்கு I காண்பித்திருக்கிறேன். am free. நான் விடுதலையோடு That's why காணப்படுவேன். till 1:30 yesterday in the night, I've been preparing this PPT with prayer, asking God to show me and what I should give to you. It's not easy to prepare a message. It's easy to prepare a message if you want to say, God will wipe your tears, God will lead you, God will bless you. That's very common, very easy. அதாவது எல்லாம் செய்வதற்கு நான் ஏன் பிரயாசப்பட வேண்டும், இரவு முழுக்க உட்கார்ந்து இருக்க வேண்டும், எளிதாக தேவன் உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லிவிட்டு போவது மிகவும் லேசாக I will be இருக்கும். failing in my call as a servant of God. தேவனுடைய ஊழியராக என்னுடைய அழைப்பிலே நான் தோல்வியுற்றவனாக The காணப்படுவேன். New Testament named every servant of God is called to serve the Lord in preparing the people for His coming. அதாவது கர்த்தருடைய நாளிலே ஒவ்வொரு புதிய ஏற்பாட்டின் ஊழியக்காரனும் தேவனுடைய வருகைக்கென்று தன்னுடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்தினாரா இருந்தானா என்று கணக்கு கேட்பார். The church that does not preach the second coming of Christ is not the church of Jesus Christ. இரண்டாவது வருகையை பிரசங்கம் செய்யாத சபை இயேசு கிறிஸ்துவின் சபையாக இருக்க முடியாது. Because if the believer is not prepared for the coming of Jesus Christ, they are only prepared indirectly for the coming of Antichrist. ஏனென்றால் அந்த விசுவாசி இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கென்று ஆயத்தமாக படாமல் இருப்பார் என்றால், மறுபக்கத்திலே அவர் அந்தி கிறிஸ்துவின் வருகைக்கென்றே அவர் ஆயத்தப்பட்டவராக இருப்பார். So way back in September itself, I have mentioned that, and right enough after that, subsequently things have happened. செப்டம்பர் மாதத்திலே எல்லாம் சொன்னேன். அதுக்கு பின்பதாக அநேக காரியங்கள் நடைபெற்றிருக்கிறது. So why, in what way this is significant? They are talking about peace. எல்லோரும் சமாதானத்தை குறித்து பேசுகிறார்கள். What does the word of God say? தேவனுடைய வார்த்தையானது என்ன சொல்லுகிறது? Right? Because Daniel chapter 9, தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அதிகாரம், is the most important verse in the Bible. வேதத்திலே மிகவும் முக்கியமான வசனமாக காணப்படுகிறது. Particularly 27. குறிப்பாக தானியேல் 9:27. And 26, after three score and 2 weeks shall Messiah be cut off. He talks about the crucifixion of Christ. அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையில் அறையப்படுவதை குறித்து அவர் பேசுகிறார். Right? The end will be with a flood, and unto the end of the war, desolations are determined. It's not going to be easy sailing hereafter. Please take my word. To the end, wars and desolations are determined by God. It's not Satan doing, it's not Antichrist doing. God is allowing all this, and you have to be prepared. If you are not on God's side, if you are not allowing the Holy Spirit, if you are not taking the scriptures, that's your own peril. அதாவது அநேக முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது அநேக காரியங்கள், அதாவது எல்லாம் லேசாக நடக்க போகிறது, அநேக காரியங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதன்படியே நடக்கும். What you expect may not happen. நீங்கள் எதிர்பார்க்கிறது நடைபெறாமல் போகலாம். Because what God has planned, it will happen. ஏனென்றால் தேவன் என்ன திட்டமிட்டிருக்கிறாரோ அதுதான் நடக்கும். We always want a cushy life. We want an easy sailing. Lord, do this, do that. Although He is our servant, that's our prayer. அதாவது அநேக நேரத்தில் ஆண்டவர் எதை செய்யும் அதை செய்யும், எல்லாம் எனக்கு மிகவும் சொகுசாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அப்படியே ஜெபம் செய்கிறோம். There are so many so-called servants of God to fool you like that in the website. அது இணையதளத்திலே அப்படியாக அதற்கேற்றபடி பேசுகிறதான மற்ற தேவ ஊழியர்களும் காணப்படலாம். And the world is talking about AI. Some of the things I don't have the time, dear my brothers and sisters. I tell you, I'm on pins ever since I heard what the AI was saying. Some conversation. அதாவது ஏஐ குறித்து அநேகர் பேசுகிறார்கள். இதெல்லாம் கேட்கும் பொழுது நடுக்கம் அடைகிறேன், ஊசியில நிற்பது போல உணர்கிறேன். According to AI, the conversation that's taken place by 2032, the tribulation will be at its peak. அதாவது the whole world will be brought to subjection. அந்த கணிப்பின்படி, ஏஐனுடைய கணிப்பின்படி 2032 வருஷத்துல இந்த உலகமானது உபத்திரவத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்கும். We are in 26. That means the tribulation is just about to start. இப்பொழுது நாம் 2026 இருக்கிறோம். உபத்திரவ காலம் எப்பொழுதும் துவங்கலாம். And we believe that the Lord will come before the tribulation. After that only Satan will be cast down to this year. நாம் விசுவாசிக்கிறோம் உபத்திரவத்துக்கு முன்பதாக ஆண்டவராகிய How far
How are you prepared for the coming of the Lord? எவ்வளவாக நீங்கள் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? You are thinking about your education, going abroad, earning money, this, that, and all that, you know. What about your soul? What does it profit a man if he gains the whole world and loses his own soul? பிள்ளைகளுடைய படிப்பு, வெளிநாட்டுக்கு செல்வது, இதெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மாவை குறித்து என்ன யோசனை? ஒரு மனுஷன் குடும்பத்தையும் ஆயத்தம் செய்தாலும் தன்னுடைய சொந்த ஆத்மாவை இழந்தால் அதனாலே அவனுக்கு என்ன லாபம்? Verse 27 says, and they shall confirm the covenant with many for 1 week, with many people. He makes a covenant. 27வது வசனத்திலே அவர் அந்திகிறிஸ்து அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவார். The board of peace, I showed you all those countries involved there. They are all involved there, and the board of peace is going to bring this covenant any time now. இந்த சமாதான குழு இதுல இருக்கிற தேசங்கள் எல்லாம் உங்களுக்கு காண்பித்தேன். இவர்கள் எல்லோரும் இந்த உடன்படிக்கையை கொண்டு வருவார்கள். எந்நேரமும் கொண்டு வரலாம். ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு, many people, அநேகருக்கு இதை கொண்டு he will வருவார். confirm the covenant. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி, and halfway through, அந்த வாரம் பாதி and in the சென்றபோது, midst of the week, அந்த he வாரத்தினுடைய shall cause the sacrifice and the oblation to cease. That's in the temple in Jerusalem. He'll build the temple and then he'll stop all the sacrifices and then sit in the temple and show himself as God. It's very clearly in the scriptures. வேத வசனத்துல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். I am not stopping here this message. Honestly, I tell you, I am approachable any time of the day, night or day. If you want to know more, if you have doubts, if you want counseling, I am available as a servant of God. இந்த செய்தியை நான் இதோடு முடிக்கவில்லை. ஆனால் உங்களுக்கு இதை குறித்து சந்தேகங்கள் இருக்கிறதோ, கேள்விகள் இருக்கிறதோ, அதிகமாக அறிந்து கொள்ளபடியாக விரும்புகிறீர்களோ, மேலே உங்களுடைய ஊழியக்காரனாக, particularly youngsters, don't take life very easily, you know. குறிப்பாக வாலிபர்கள் இதையெல்லாம் லேசாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். You may have desires, you may have plans and all that. உங்களுக்கு வாஞ்சைகள் இருக்கலாம், திட்டங்கள் இருக்கலாம். If that's according to God's will and plan, then God will bring it to pass. You leave them to God. But you prepare yourself to meet the Lord. அவைகளெல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படி இருக்கும் என்றால் தேவன் உண்மையாகவே அதை எல்லாவற்றையும் கொண்டு வருவார். நீங்கள் as a servant of God, as your pastor, because I am responsible for you, with the urge of the Holy Spirit, I am asking you, get ready. The Lord is coming. அதாவது போதகனாக உங்களிடத்துல சொல்கிறேன், வாலிபனோ வயது கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுங்கள். Jesus referred to the book of Daniel about the Antichrist, you know, the abomination that makes desolate, spoken of by Daniel the prophet, stand in the holy place. He referred to this particular passage. அதாவது இயேசு கிறிஸ்து தானியேல் தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை சொல்லும் பொழுது, பாழாக்கும் அருவருப்பானது தேவாலயத்தில் நிற்கும் பொழுது என்று அவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை தான் அவர் குறிப்பிடுகிறார். So very, very significant world, very, very significant days in which we are living. நாம் பார்க்கக்கூடியதான வசனம் மிக மிக முக்கியம். நாம் வாழ்கிறதான நாட்கள் மிக மிக முக்கியம். So 1 Thessalonians 5:3 it says, when they shall say peace and safety, sudden destruction comes upon them. As travail upon a woman with child, they shall not escape. 1 தெசலோனிக்கேயர் 5:3 சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது, கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமும் தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்க வசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். Look at that word. God has not appointed us to wrath that the world, the 7-year tribulation will go through. God has not appointed us for us, but He has appointed us for salvation through Jesus Christ. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். Don't get carried away by different preachers and different doctrines
that the church will go through tribulation and after tribulation. No, 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 no. He is coming here. Here, he is coming as a thief. Why should the thief come? Right? Thief comes to take a spoil, something valuable, something precious, something gold and money. Right? So he's coming to the night when no one is aware of, at a time you think not, he comes to snatch away the bride which he has purchased with his own blood. தன்னுடைய சொந்த ரத்தத்தை செலுத்தி அவர் விலைக்கிரயம் செலுத்தி தன்னை வாங்கி கொண்டிருக்கிற தன்னுடைய மனவாட்டியை எடுத்துக்கொள்ளபடியாக ஒரு திருடனை போல இரவிலே மிகவும் விலையேற பெற்றதை எடுத்துக்கொள்ள வருவதை போல அவர் இரவில் அப்படியாக ஒரு வந்து எடுத்துக்கொள்கிறார். In 1 Thessalonians 5, Jesus is coming as a thief. அதனாலே ஒன்று தெசலோனிக்கேயர் 5 அவர் திருடனை போல வருகிறார். 2 Thessalonians, 2 தெசலோனிக்கேயர்ல he comes as the King of Kings and the Lord of Lords. ராஜாதி ராஜாவாகவும் To destroy கர்த்தாவாகவும் வருகிறார். The Antichrist, to destroy the kingdoms of the world and to establish his millennial reign. அந்த அந்தி கிறிஸ்துவை There are அழிக்கும்படியாகவும் two comings. வருகிறார். 2 வருகைகள் இருக்கிறது. Right? So he is coming first for the rapture. முதலாவது ரகசியமாக வருகிறார். There are wrong teachings going on to distract. These are all devilish and to distract the true believers. பல்வேறு விதமான உபதேசங்கள் வருகிறது. இவைகள் எல்லாம் பிசாசு கடத்த. We are not carried away by strange doctrines. அதாவது வேறு விதமான துர் உபதேசங்களினாலே நீங்கள் அடிக்கப்பட்டவர்களாய் காணப்படாதீர்கள். See in 1 Thessalonians, he is coming there secretly for the church. 1 தெசலோனிக்கேயர்ல நாம் பார்க்கும் பொழுது சபைக்கென்று ரகசியமாய் வருகிறார். At a time you think not, the Son of Man comes. நீங்கள் நினையாத நாடுகளே மனுஷகுமாரன் வருவார். But the second coming can be exactly counted because 7 years after that he comes openly to destroy the enemies of God at the battle of Armageddon. The world is getting ready for war everywhere, war. அதுக்கு ஆனால் அடுத்த வருகையோ 7 வருடங்கள் அவர் வருகையிலிருந்து 7 வருடங்கள் சரியாக நிர்ணயம் செய்து அர்மகெதோன் யுத்தத்திலே அவர் வெளிப்படுவார். Behold, I come quickly. Blessed is he that keepeth the sayings of the prophecy of this book. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். Behold, I come quickly. My reward is with me to give every man according as his work shall be. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. He which testifies these things says, surely I come quickly. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் And the church is responding, Amen. Even so, come Lord Jesus. சபையானது பிரதியுத்தம் கூறுகிறது, ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வாரும். Are you in that condition? அந்த நிலையிலே காணப்படுகிறீர்களா? Get ready. The Lord, ஆயத்தமாகுங்கள். God that cannot lie has spoken, and He has called us in saving grace in Christ Jesus for eternal glory, for eternal life. பொய்யுரையாத தேவன் பேசியிருக்கிறார். நித்திய மகிமைக்கென்று நித்திய கிருபையை நமக்கு அளித்து அவர் நம்மை அழைக்கிறார். This must be your topmost priority. இதுவே நம்முடைய உன்னதமான நோக்கமாக இருக்க வேண்டும். Two things are very essential now. 2 காரியங்கள் இப்பொழுது மிக Your முக்கியமாக personal sanctification. உங்களுடைய தனிப்பட்ட பரிசுத்தமாகுதல். Simeon was there and all the characteristics are mentioned there. He was the only one among thousands of priests to come and to take Jesus, recognize him and to thank God for that. எத்தனையோ ஆசாரியர்கள் இருந்தார்கள், ஆனால் சிமியோன் மாத்திரம் வந்து தேவனை தன்னுடைய கையிலே எடுத்துக்கொண்டார். Symbolic of the church. அது சபைக்கு அடையாளம். When the Lord Jesus comes again, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது the character must be there. Those good qualities mentioned in the Word of God, it should be applicable to us. We should be ready that way. அந்த அவனை பற்றி சொல்ல நல்ல குணாதிசயங்கள் எல்லாம் நமக்கும் இருக்க வேண்டும். அந்த நாளிலே அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். Go home and read that Luke's Gospel chapter 2 from verse 25 onwards. Study that. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரை நீங்கள் வீட்டுக்கு Be சென்று filled with the வாசியுங்கள். Spirit. Ask the Holy Spirit to fill you and to make you ready for the coming of the Lord. பரிசுத்த ஆவியை பெறாவிட்டால் தேவன் உங்களை ஆவியினால் நிரப்பும்படியாக கேளுங்கள். And then, not only the personal sanctification, know the times in which we are living. Discerning the time. தனிப்பட்ட முறையில நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்வது என்பது மாத்திரமல்ல, நாம் வாழ்கிறதான காலங்களுடைய அடையாளங்களை நிதானிக்கும்படியாக நாம் காணப்படுவோம். Don't build castles in the air. I am going abroad, I am going this, I am getting job and this and that. These things don't matter at all. எத்தனையோ காரியங்களை திட்டம் செய்து கொண்டு
அதாவது Leave it to the Lord. காற்றுக்கு கோட்டைகளை கட்டாமல் இருங்கள், தேவனிடத்துல எல்லா திட்டங்களையும் ஒப்பு கொடுங்கள். Draw near to God, He will draw near to you. தேவனிடத்துல கிட்டி சேருங்கள், அவரிடத்துல கிட்டி சேருங்கள். Resist the devil in the name of Jesus and he will flee from you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். At that time we need to be mastering, we need to be careful, because as I always say, you personally are responsible for yourself. அதனாலே You can't throw the blame on somebody else. அதனாலே நான் அடிக்கடி சொல்லுகிறது போல, நீங்களே உங்களுக்கு பொறுப்பாளிகளாக இருக்கிறீர்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Shall we pray? நாம் ஜெபிப்போம். Shall we examine our hearts really? நம்முடைய இருதயங்களை நாம் ஆயத்தப்படுத்துவோம். We are going to come around the table of the Lord. கர்த்தருடைய வருகையை சுற்றி நாம் வரப்போகிறோம். What a price He had to pay. அவர் எப்படிப்பட்டதான ஒரு கிரயத்தை செலுத்த வேண்டியதாக நாம் எதற்கும் தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். Billions and billions of people are going to Christless eternity. We also could have been like that, but the riches of His grace, He came by His Spirit and brought us to saving grace in Jesus Christ. லட்சக்கணக்கான ஜனங்கள் கிறிஸ்துவல்லாத ஒரு நித்தியத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறேன். அவருடைய நித்திய இரக்கத்தை நமக்கென்று பாராட்டி நம்மிடத்திலே இயேசு வந்தார். Gracious Father, we are in your presence. We thank you for your presence by your Spirit. கிருபையுள்ள பிதாவே, நாங்கள் உங்களுடைய பிரசன்னத்திலே காணப்படுகிறோம், உங்களுடைய ஆவியின் மூலமாக காணப்படுகிறோம். உங்களுடைய பிரசன்னத்திற்கு ஸ்தோத்திரம். You alone know, Lord, each and every one of us. ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்கள் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறீர்கள். We can hide nothing from you. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து நாங்கள் எதுவும் மறைக்க We முடியாது. are more than an open book to you. ஆண்டவரே, முன்பதாக ஒரு திறந்த புத்தகத்தை போல இருக்கிறோம். Lord, cleanse us where we need cleansing. ஆண்டவரே, எந்த இடத்திலே எங்களை சுத்திகரிக்க வேண்டும். Forgive us, Lord, for areas of our life. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் சில In கட்டங்களை our thought, in our மன்னிப்பீராக. word, in our affection, in our other things. ஆண்டவரே, எங்களுடைய சிந்தை, எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய வாஞ்சைகள், ஆண்டவரே, நீர் Purify us, Lord. அந்த இடத்துல சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we want to see you and we want to be with you. ஆண்டவரே, உம்மை நாங்கள் பார்க்க வேண்டும், மோடி இருக்கும்படியாக வாஞ்சிக்கிறோம். Oh, may your grace be complete in us, Lord. ஆண்டவரே, உம்முடைய கிருபையானது எங்களுக்குள்ளாக நிறைவடையும்படியாக நாங்கள் Even now, Lord, as we come around the table, இப்பொழுதும் பந்தியை சுற்றி நாங்கள் வருகையிலே thank you for the table you set before us. ஆண்டவரே, எங்களுக்கு முன்பதாக நீர் வைத்திருக்கிற பந்திக்காக உமக்கு நாங்கள் This ஸ்தோத்திரம் table செலுத்துகிறோம். pointing us, Lord, to Calvary. ஆண்டவரே, இந்த பந்தியானது கல்வாரிக்கு ஏதுவாக நேராக எங்களை நடத்துகிறது. Where the grace of God was rich and free. அந்த இடத்திலே தேவ கிருபையானது Pardon that was multiplied to me. ஆண்டவரே, தேவ கிருபையானது எங்களுக்கு அளவில்லாமல் There the கொடுக்கப்பட்டது. burdened soul found liberty. ஆண்டவரே, அந்த இடத்துல எங்களுடைய பாரமுள்ள ஆத்மா விடுதலை At Calvary. அந்த கல்வாரி We have not been there physically, Lord, but we have been there spiritually. ஆண்டவரே, அந்த இடத்திற்கு நாங்கள் சரீர பிரகாரமாக செல்லவில்லை. The blood that the Son of God shed, hallelujah. பரிசுத்த தேவகுமாரன் ரத்தம் சிந்தப்பட்டது. Oh, into our hearts, ஆண்டவரே, எங்களுடைய giving us இருதயத்தை freedom from sin. ஆண்டவரே, பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை Pardon, Lord. ஆண்டவரே, எங்களை மன்னியும். So freely you have given. Thank you, Lord. மன்னிப்பை எங்களுக்கு He இவ்வளவு who இலவசமாக the Son set free is free indeed. ஒருவனை குமாரன் விடுதலையாக்கினால் உண்மையாகவே Thank you for the freedom in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற விடுதலைக்காக We come to you, Lord, as your children. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக We ask your blessing upon us, Lord, as we thank you for the body that was broken and the blood that was shed for us. எங்களுக்காக ஆண்டவரே, உடைக்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்காகவும் சிந்தப்பட்ட உம்முடைய ரத்தத்துக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We ask you, Lord, that you will forgive, Lord, wherever we have failed. ஆண்டவரே, எந்த இடத்திலே நாங்கள் உம்மை ஆண்டவரே கை விட்டிருக்கிறோமோ அதை நீர் Wash us, வாஷிப்படியாக Lord, ஜெபிக்கிறோம். cleanse us, draw us closer to yourself. ஆண்டவரே, எங்களை கழுவும், மண்டையில கெட்டி சேர்த்துக் கொள்ளும். In Jesus' precious and holy name. இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.